வணக்கம் மக்களை. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். மார்பகத்தை பெரியதாக்க விலா எலும்பு அறுவை சிகிச்சை செய்தாரா திஷா பதானி? இணையதளத்தில் பரவும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பாலிவுட் நடிகையான திஷா பதானி சில முக்கிய படங்களில் நடித்து டாப் கதாநாயகியாக வலம் வராங்க. தமிழில் சூர்யாவினுடைய கங்குவா படத்தின் மூலம் அறிமுகமான திஷா பதானிக்கு அந்த படம் பெயர் சொல்லும் படமாக அமைந்தது. இணையதளத்தில் ஆக்டிவாக இருக்கும் திஷா பதானி வீடியோவை பார்த்து இணையவாசிகள் மார்பகத்தை பெரிதாக்க விலா எலும்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாக இணையதளத்தில் தகவல்கள் பரவி வருகிறது. தெலுங்குல புரி ஜெயலலிதா இயக்கிய லோஃபர் படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமான திஷா பதானி அந்த படத்தை தொடர்ந்து ஹிந்திக்கு சென்ற இவர் MS தோனி படத்தில் நடித்திருந்தாங்க. இந்த படம் இவங்களுக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. அதன் பின்பு ஷோன் ஷூட்டன், யுகா டைரக்டர் ஷரான் பெகி, சல்மான் கானின் பரத், ஆதித்யா ராய் கபூருடன் மலாங், பிரபுதேவா இயக்கிய ராதே ஆகிய படங்களில் திஷா பதானி நடித்திருந்தாங்க. பாலிவுட் படங்கள் மட்டுமே கவனம் நடித்து வந்த நடிகை திஷா பதானி ஞானவேல் ராஜா இயக்கத்தில் சிவா இயக்கிய கங்குவா படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இது பெரும் எதிர்பார்க்கும் மத்தியில் தேட்டரில் வெளியான இந்த படம் 1000 கோடியை வசூலிக்கும் 2000 கோடி என தயாரிப்பாளர் கூறி வந்த நிலையில் படத்திற்கு குவிந்த நெகட்டிவ் விமர்சனத்தால் போட்ட பணத்தை கூட எடுக்க முடியாமல் போனது. திஷா பதானி தமிழில் அறிமுகமான முதல் படமே எடுபடாமல் போனதால் மீண்டும் இந்தி சினிமாவில் கவனத்தை செலுத்தி நடித்து வந்தாங்க. இணையதளத்தில் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கும் இவங்க அண்மையில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்து இணையவாசிகள் திஷா பதானி விலா எலும்புகளை அகற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாக ஒரு செய்திகள் பரவி வந்தது. அதாவது விலா எலும்புகளை அகற்றும் சிகிச்சையில் 11-12 எலும்புகள் நீக்கப்பட்டதாகவும் இவை என்று அழைக்கப்படுகிறது. இது மார்பக எலும்புடன் இணைக்கப்பட்டுள்ளதை இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் இடுப்பை மெல்லியதாகவும் மார்பு பகுதி பெரிதாகவும் காட்ட முடியும். அதற்கு திஷா பதானி இந்த அறுவை சிகிச்சை செய்ததாக சொல்லப்படுகிறது. சில இணையவாசிகள் பல பிரபலங்கள் பயன்படுத்தி ஃபோட்டோ அல்லது வீடியோவை எடுத்து இணையதளத்தில் பதிவிடுறாங்க. இதனால் இடுப்பின் பகுதி மெலிந்து காணப்படுது. திஷானுடைய காணொளி கவனித்து பார்த்தால் திஷா விலா எலும்புகள் அகற்றும் அறுவை சிகிச்சை செய்யவில்லை என்பது தெரியும். விலா எலும்புகளை அகற்றும் அறுவை சிகிச்சை பாதுகாப்பானது இல்லை. பெரும்பாலான மருத்துவர்கள் இதை பரிந்துரைக்க இது அதிக ஆபத்துகள். ஒப்பனை அறுவை சிகிச்சை இதனால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல் போன்ற முக்கிய உள்ளுறுப்புகள் பாதிப்பு ஏற்படும். விலா எலும்புகள் அகற்றும் இந்த அறுவை சிகிச்சைக்கு 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை செலவாகும் என கருத்துக்கள் பதிவிட்டு வராங்க. இப்படி இணையவாசிகள் திஷா பதானி குறித்து பல பிரச்சனையான கேள்விகளை கேட்டு வராங்க. இது குறித்து அவங்க எந்த கருத்துமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.